இந்த 2வது குறள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு குறள் தான். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள் உண்பவர்க்கு தகுந்த பொருட்களை விளைவித்து தந்து அவற்றை பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக பருகும் நீராக விளங்குவது மழையே ஆகும். புரியுதோ? புரியும். எப்படி என்றால், உணவினால் உயிர் வாழ வேண்டிய மனிதர்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும் அந்த உணவை உண்ணும்போது தாகம் தீர்க்கத்தானே ஒரு உணவாக உதவுவதும் மழை தண்ணீர் தான். ஸோ ஒரு உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு மழை நீர் தான் தேவைப்படும். மழை வந்தால் தான் விவசாய நிலம் செழிக்கும், உணவு கிடைக்கும். அரிசி, பருப்பு, கோதுமை, தக்காளி, வெங்காயம் எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலுமே தண்ணி இருந்தால் தான் வளரும். தண்ணி இல்லாமல் எதுவுமே வளராது. ஈவன் அதுக்குள்ளே இருக்கிறது தண்ணி தான். இப்போது தக்காளியை பிழிஞ்சால் அதுலேருந்து வரது தண்ணி தான். ஸோ அதுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்பவே தேவைப்படும். எந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் தண்ணி ரொம்பவே தேவைப்படும். அந்த தண்ணி தரது மழை தான். நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக எவ்வளோ வளர்ந்தாலுமே 21st செஞ்சுரியில் இருந்தாலுமே H2Oன்ற வாட்டர், ஆக்சிஜன் 1 விழுக்காடு, ஹைட்ரஜன் 2 விழுக்காடு ஆட் பண்ணி நம்மளால் வாட்டரை உருவாக்கவே முடியாது. இன்னமும் உருவாக்க முடியல. அதுக்கு வந்துட்டு தண்ணி வேணும்னா மழை வந்து தான் ஆகணும். அந்த மழை வந்துட்டு சிறப்பாக இந்த குறளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கப்புறமா சிறந்த குறள்கள் இருக்குது. இது வந்துட்டு உணவு எப்படி மழையால் விளையுதோ அதை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட பொருள் வந்துட்டு மழை தண்ணீரால் அது விளையுது, அதை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உப்பு தின்னவும் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும்னு இல்லை. எதை சாப்பிட்டாலுமே தண்ணி குடிக்கணும், சாப்பிடனாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த தண்ணி மழை தான் தருது, மழை தண்ணீரே உணவாகவும் மாறுது அப்படின்னு இந்த குறளை சிறப்பாக சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர்.